Hi students, welcome to economics class. In this video, we are going to see 10th standard economics unit 2 globalization and trade part 2. Already we have seen globalization, history of globalization, trade and traders in South India historical perspective in previous videos. Now we are going to see globalization in India and multinational corporation, that is MNC, in this video detailedly. Now we are going to see globalization in India. In India, the period after 1980 to 81 was marked by severe balance of payment difficulties mainly due to hike in oil price and Gulf War in the year 1990 to 91 and hostages in West Asia. குளோபலைசேஷன் இன் இந்தியா அப்படின்னா தமிழில் இந்தியாவில் உலகமயமாக்கல் அப்படின்னு அர்த்தம். இந்தியாவில் 1980 டு 81க்கு பிறகு, அதாவது 1990 டு 91களில் நடைபெற்ற வளைகுடா போர், அதாவது கல்ஃப் வாரில் காரணமாக எண்ணெய் விலை என்ன பண்ணுச்சு, அதிகரிச்சிச்சு. மற்றும் மேற்கு ஆசியாவோட போர்க்குணம் ஆகியவற்றின் காரணமாக கடுமையான அயல் நாட்டு வாணிப செலுத்து சமநிலையில் ஏற்பட்ட சிக்கல்கள் ரொம்ப மிகவும் குறிப்பிடத்தக்கது. When the new government took over in June 1991, India had unprecedented balance of payment crisis. புதிய அரசு ஜூன் 1991 பொறுப்பேற்ற உடனே இந்தியா அயல்நாட்டு செலுத்து சமநிலையில் முன் எப்போதும் இல்லாத நெருக்கடியை சந்திச்சிச்சு. With the downgrading of India's credit rating by some international agencies, there was heavy flight of capital out of இந்தியா. சில சர்வதேச நிறுவனங்களால் இந்தியாவின் கடன் மதிப்பீடு குறைந்ததோடு இல்லாமல் இங்கிருந்து அதிகமான மூலதனம் என்ன பண்ணுச்சு, மற்ற நாடுகளுக்கு செல்ல ஆரம்பிச்சிச்சு. Since India lost its credit worthiness in the international market, the government mortgaged 40 tons of gold to the Bank of England. Under these circumstances, the government in the year 1991 to 92 presented its budget in July 1991 with a series of policy changes which underline globalization, liberalization and privatization. This has come to be called as India's new economic policy. These policies were strengthened when India signed the Dunkel Draft in the year 1994. இந்தியா சர்வதேச சந்தையில் தனது கடன் தரும் தகுதியை இழந்ததால் இங்கிலாந்து வங்கியில், அதாவது பேங்க் ஆஃப் இங்கிலாண்டில் 40 டன் தங்கத்தை என்ன பண்ணுச்சு, அடமானம் வச்சுச்சு. இந்த சூழ்நிலையில் ஜூலை 1991 அரசாங்கம் தனது வரவு செலவு திட்டத்தை தாராளமயமாக்கல், அதாவது லிபரலைசேஷன், தனியார் மயமாக்கல் அப்படின்னா பிரைவேட்டைசேஷன் மற்றும் உலகமயமாக்கல் அப்படின்னா குளோபலைசேஷன் ஆகியவற்றின் தொடர்ச்சியான கொள்கை மாற்றங்களோட இது வழங்கிச்சு. இந்த கொள்கைகள் இந்தியாவில் 1994 ஆண்டில் டங்கல் வரைவை அப்படின்ற கையெழுத்திட்ட போதே பலப்படுத்தப்பட்டது. Now we are going to see reforms made to adopt globalization, that is in new economic policy in India. அதாவது உலகமயமாக்கல் சார்ந்த சீர்திருத்தங்கள் இந்தியாவில் ஒரு புதிய பொருளாதார கொள்கையில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? First point is abolition of industrial licensing, that is cancelling of industrial licensing except for a few industries. அதாவது சில தொழிற்சாலைகளை தவிர தொழில் உரிமம் பெறுவதை நீக்கிச்சு. Then second one is reduction in the number of industries reserved for public sector. பொதுத்துறை நிறுவனத்திற்காக ஒதுக்கப்பட்ட, பப்ளிக் செக்டார்னா பொதுத்துறை நிறுவனம், இதுக்காக ஒதுக்கப்பட்ட தொழிற்சாலைகளை எண்ணிக்கை என்ன பண்ணுச்சு, குறைக்கப்பட்டது. நெக்ஸ்ட், ஃபிக்சேஷன் ஆஃப் அ ரியலிஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆஃப் ரூபி டு எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் இந்தியன் குட்ஸ். அதாவது இந்தியாவோட பொருள்களோட ஏற்றுமதி பரிமாற்றத்தில் நிலையான பணத்தின் மாற்று விதத்தை என்ன பண்ணுச்சு, இது சரி செஞ்சது. நெக்ஸ்ட் பாயிண்ட், ஃபாரின் private sector by making rupee convertible on trade on current account and by reducing import duties. அதாவது வெளிநாட்டு தனியார் துறை நடப்பு கணக்கில் இறக்குமதி வரியை குறைப்பதன் மூலம் வர்த்தகத்தில் ரூபாய் மாற்றத்தை, அதாவது சேஞ்சிங் கன்வெர்டபிள் சேஞ்சிங் இந்த ருப்பி ரூபாய் மாற்றத்தை ஏற்படுத்தியது.
Next point, foreign exchanges regulations were suitably amended. அதாவது அயல்நாட்டு செலவாணி, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா அயல்நாட்டு செலவாணி தமிழ் அர்த்தம். இது ஒழுங்குமுறை வந்து என்ன பண்ணுச்சு, பொருத்தமாக திருத்தப்பட்டது. Last point, the statutory liquidity ratio, that is SLR, was reduced to increase lending by RBI. இந்திய ரிசர்வ் வங்கியால் வழங்கப்பட்ட சட்ட ரீதியான நீர்மை விகிதம் அதிகரிக்கப்பட்டது. Now we are going to see what is multinational corporation, that is MNC. Multinational corporation is a corporate organization which owns or controls production of goods or services in at least one country other than its home country, that is called multinational corporation. Multinational corporation அப்படின்னா தமிழில் பன்னாட்டு நிறுவனம் சொல்லிட்டு அழைக்கப்படுது. பன்னாட்டு நிறுவனம் என்பது நாட்டில் பண்டங்கள், அதாவது பொருட்களையும் அல்லது பணிகைகளையும் சர்வீசஸையும் உற்பத்தி செய்யும் அல்லது கட்டுப்படுத்தும் ஒரு பெரிய நிறுவனம் தான் இந்த பன்னாட்டு நிறுவனம், அதாவது மல்டிநேஷனல் கார்பரேஷன் சொல்லிட்டு அழைக்கப்படுது. Now we are going to see evolution of MNC, that is multinational corporation. Like the East India Company, which came to India as a trading company and then it nets throughout the country to become politically dominant. These multinationals first start their activities in extractive industries or control raw materials in the host countries during in the year 1920s and then slowly entered into the manufacturing and service sectors after 1950s. Most of the MNCs, that is multinational corporations, at present belong to the four major exporting countries. They are USA, UK, France, Germany. However, the largest is American. 11 of the 15 largest multinationals are Americans. அதாவது எவல்யூஷன் ஆஃப் எம்என்சி அப்படின்னா எம்என்சியுடைய பரிணாம வளர்ச்சின்னு சொல்லி தமிழில் அர்த்தம். சரியா? கிழக்கிந்திய நிறுவனம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணுச்சுன்னா ஒரு வர்த்தக நிறுவனமாக தான் இந்தியாவுக்கு முதல்ல வந்துச்சு. அதன் பிறகு என்ன பண்ணுச்சு, அரசியல் ரீதியாக நாடெங்கிலும் அது என்ன பண்ணுச்சு, பரவலாக அதோடைய டாமினன்ட் ஆதிக்கத்தை செலுத்துச்சு. 1920 பன்னாட்டு நிறுவனங்கள், அதாவது எம்என்சி கம்பெனிஸ் முதல்ல பிரித்தெடுக்கப்பட்ட தொழில்களில் அல்லது தொழில் நடத்தும் நாடுகளின் மூலப்பொருட்களை என்ன பண்ணுச்சு, கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டு மெதுவாக அது என்ன பண்ணுச்சு, இந்தியாவுக்குள்ளே என்டர் ஆக ஆரம்பிச்சிச்சு. 1950க்கு பிறகு உற்பத்தி மற்றும் பணிகள் துறையிலையும் ஈடுபட்டுச்சு. தற்போது இந்தியாவில் 4 பெரிய ஏற்றுமதி நாடுகளான அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸு மற்றும் ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு சொந்தமான பன்னாட்டு நிறுவனங்கள் பெரும்பான்மையாக இருக்குது. இவற்றில் அதிகமானது அமெரிக்காவோடது தான். இந்தியாவில் 15 பெரிய பன்னாட்டு நிறுவனங்களில் எம்என்சி கம்பெனியில் 11 வந்து அமெரிக்காவை சேர்ந்தது ஆகும். Now we are going to see the growth of MNCs in India. A common form of MNC participation in Indian industry is through entering into cooperation with Indian industrialists. Trends of liberalization in the 1980s gave a substantial spurt, that is a flow to foreign collaborations. This would be clear from the fact that of the total 12,760 foreign collaboration agreements signed between in the year 1948 to 1988. As a result of liberalized foreign investments policy, that is FIP, that is F for foreign, I for investment and P for policy, announced in the July to August in the year 1991, there is a further flow of foreign collaborations and increased flow of foreign direct investment. அதாவது growth of MNCs in India அப்படின்போது தமிழில் இந்தியாவில் பன்னாட்டு நிறுவனங்களுடைய வளர்ச்சி. இந்திய தொழிற்சாலையில் பன்னாட்டு நிறுவனம் ஒரு பொதுவான வடிவத்தோட இந்திய தொழிலதிபர்களுடைய ஒத்துழைப்போட நுழைஞ்சிச்சு. 1980களில் தாராளமயமாக்கலின் போக்குகள் அப்படின்னா லிபரலைசேஷன் வெளிநாட்டு ஒத்துழைப்புக்கு காரணமான கணிசமான பங்குன்னு என்ன பண்ணுச்சு, அழிச்சிச்சு. 1948 டு 1988 ஆண்டுகளுக்கு இடையே கையெழுத்தான 12,760 மொத்த வெளிநாட்டு ஒத்துழைப்பு ஒப்பந்தங்கள் இருந்து இது தெளிவாக தெரியுது.
1991 அறிவிக்கப்பட்ட தாராளமயமாக்கப்பட்ட வெளிநாட்டு முதலீட்டு கொள்கையினால் வெளிநாட்டு ஒத்துழைப்புகள் அதிகரித்து வெளிநாட்டு நேரடி முதலீடும் அதிகரிச்சுள்ளது. அதாவது எஃப்டிஐ அப்படிங்கிறது வெளிநாட்டு நேரடி முதலீடும் இதில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கூட இதில் அதிகமாக இருக்குது. We are going to see the reasons for the growth MNCs. There are 5 points are there. Now we are going to see one by one. First one is expansion of market territory. As the operations of large sized firm expand, it seeks more and more extension of its activities beyond the physical boundaries of the country in which it is in கார்ப்பரேட். அதாவது எக்ஸ்பான்ஷன் ஆஃப் மார்க்கெட் டெரிட்டரினா சந்தை நிலப்பரப்பின் விரிவாக்கம். பெரிய அளவிலான நிறுவனங்கள் விரிவடைந்து வருவதனால அந்த நிறுவனம் உள்ள நாட்டின் புவியியல் எல்லைகளுக்கு ஜியோகிராபிக்கல் எல்லைகளுக்கு அப்பால் எந்த செயல்பாடுகளை மேலும் என்ன பண்ணுது, அது விரிவாக்குது. செகண்ட் பாயிண்ட், மார்க்கெட்டிங் சுப்பீரியாரிட்டிஸ். A multinational firm enjoys a number of marketing superiorities over the national firms. It enjoys market reputation and faces less difficulty in selling its products, and it adopts more effective advertising and sales promotion டெக்னிக்ஸ். அதாவது மார்க்கெட்டிங் சுப்பீரியாரிட்டிஸ் அப்படின்னா தமிழில் சந்தைப்படுத்துறது மேன்மை. ஓகேவா, ஒரு பன்னாட்டு நிறுவனம் எம்என்சி கம்பெனி தேசிய நிறுவனங்களின் மீதான சந்தைப்படுத்தும் மேன்மையை கொண்டுள்ளது. இது சந்தை மதிப்பினை பெற்று மார்க்கெட்டோட மதிப்பை பெற்று அதன் தயாரிப்புகளை விற்பனை செய்வதில் குறைவான சிரமங்களை தான் டிஃபிகல்ட்டிஸ் தான் அது ஃபேஸ் பண்ணுது. மேலும் பயனுள்ள விளம்பரம் மற்றும் விற்பனை ஊக்குவிப்பு தொழில்நுட்பங்களை இது ஏற்றுக்கொள்கிறது. Next point, we are going to see financial superiorities. It has financial resources and high level of funds utilization. It has easier access of external capital markets. Because of its international reputation, it is able to raise more international resources. Financial superiorities அப்படின்னா தமிழில் நிதி மேன்மை. இதில் நிதி வளங்களும் உயர்நிதி பயன்பாடுகளும் இருக்குது. இதனால் வெளிப்புற மூலதன சந்தைகளை எளிதில் அணுக முடியும் மற்றும் அதன் சர்வதேச புகழ் காரணமாக வளங்களை அதிகரிக்கவும் முடியும். நெக்ஸ்ட் பாயிண்ட், technological superiorities. The main reason why MNCs have been encouraged by the underdeveloped countries to participate in their industrial development is on account of the technological superiorities which these firms possesses as compared to national கம்பெனிஸ். அதாவது டெக்னாலஜிக்கல் சுப்பீரியாரிட்டிஸ் அப்படின்னா தொழில்நுட்ப மேன்மை. பின்தங்கிய நாடுகளில் இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் பங்கேற்க ஊக்கமளிப்பதற்கான முக்கிய காரணம் இந்த நிறுவனங்கள் தொழில் வளர்ச்சியில் தொழில்நுட்ப மேம்பாட்டோடு காணப்படுவது ஆகும். The last point, product innovations. MNCs have research and development engaged in the task of developing new products and superior designs of existing products. அதாவது ப்ராடக்ட் இன்னோவேஷன்ஸ் அப்படின்னா பண்டங்களுடைய கண்டுபிடிப்புகள். பன்னாட்டு நிறுவனங்கள் புதிய தயாரிப்புகள் மற்றும் ஏற்கனவே உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை மேம்பட்ட வடிவமைப்புகளாக உருவாக்குவதற்கான பணியில் ஆராய்ச்சியில் இது ஈடுபட்டிருக்குது. Next we are going to see the advantages of MNCs. First point, producing the same quality of goods at lower cost and without transaction cost. அதாவது எம்என்சி அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்என்சி அப்படின்னா அதோடைய நன்மைகள் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, பன்னாட்டு நிறுவனங்கள் குறைந்த விலையில் பொருட்களை தரமாகவும் மற்றும் பரிவர்த்தனை செலவு இல்லாமல் டிரான்சாக்ஷன் காஸ்ட் ஓகேவா அது இல்லாமல் உற்பத்தி செய்கிறது. செகண்ட் பாயிண்ட், MNCs reduce prices and increase the purchasing power of consumers worldwide. அதாவது பன்னாட்டு நிறுவனங்கள் விலைகளை குறைப்பதால் உலகளாவிய நுகர்வோரின் ஓகேவா கன்சியூமர்ஸ் ஓகேவா நுகர்வோர்னா கன்சியூமர்ஸ் அவங்களுடைய வாங்கும் சக்தி என்ன பண்ணும், இன்க்ரீஸ் ஆகும், அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். தேர்ட் பாயிண்ட், MNC is able to take advantage of tax variations. அதாவது பன்னாட்டு நிறுவனங்கள் வரி மாறுபாட்டை பயன்படுத்தி கொள்ள முடியும். லாஸ்ட் ஒன் இஸ் spurring job growth in the local economics. அதாவது ஸ்பர்ரிங் ஜாப்னா
encourage or motivate the job growth in the local economics. அதாவது பன்னாட்டு நிறுவனங்கள் உள்ளூர் பொருளாதாரத்தில் வேலை வாய்ப்பு என்ன பண்ணும், இது மோட்டிவேட் பண்ண ஊக்குவிக்கும். Now we are going to see the disadvantages of MNC. They are a way for the corporations to develop a monopoly for certain products. A monopoly means single seller. Okay, only one product we can sell. Okay, அதாவது பன்னாட்டு நிறுவனங்கள் முற்றுரிமையை சில தயாரிப்புகளுக்கு வளர்ப்பதற்கான ஒரு வழியாகும். Second, they are also a detrimental effect on the environment. That means they are also a detrimental means harmful effect on the environment. அதாவது பன்னாட்டு நிறுவனங்கள் சுற்றுச்சூழலில் தீங்கினை உருவாக்க வாய்ப்பு இருக்கிறது. Third point, the introduction of MNC into a host country's economy may also lead to the downfall of smaller local business. அதாவது ஒரு நாட்டின் பொருளாதாரத்தில் பன்னாட்டு நிறுவனத்தின் அறிமுகம் சிறிய உள்ளூர் வணிக வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும். Last point, MNC breach, that is break ethical standards, accusing them of evading, that means escape or avoid ethical laws, and leveraging, that is to provide money their business agenda with capital. அதாவது பன்னாட்டு நிறுவனங்கள் ஒழுக்க நெறிமுறைகளை மீறுவதோடு தார்மீக சட்டங்களை அவர்கள் குற்றம் சாட்டி மூலதனத்தோட தங்கள் வாணிக செயல்பாட்டின் என்ன பண்றாங்க, திருப்பிக் கொள்வதற்கு முனைவார்கள். I hope you all understood globalization in India and multinational corporation, that is MNC, very well. Next video we will see fair trade practice and World Trade Organization detailedly. Thank you.